ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்க. ஜூன் 12 பிரதோஷம் அன்று நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத ஒன்று நிகழ்த்தக்கூடிய வகையில் இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கின்றதுங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவாகவும் இருக்கப்பெற போகின்றது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பல வகையில் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது சின்ன கஷ்ட நஷ்டங்கள், சிறு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலையோ வியாபாரத்திலையோ பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டாம். அதே நேரம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கிறதுனால அதிகப்படியாக நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா விடுபட்ட பரிகாரங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்பும் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பும் பலருக்கும் அமைய பெறப்போகின்றது. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே போல வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு பலரும் கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நிஜமாவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் தங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் உங்களுக்கான சாதகமான நிலையையும் ஏற்படுத்த போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. புதிய நட்புகள் கிடைக்க பெறறதுனால நட்பு வட்டாரம் விரிவடைவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் அதிகமாகவே இருக்கிறது. அதே நேரம் பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு, அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு மற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே முதல் ஒரு வாரம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இந்த ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வார காலகட்டம் உங்களுக்கு அமோகமான வாழ்க்கையையும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய சில 2 வாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறும்
பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. கண் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். புத்திர பாக்கியம், திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. அதே நேரம் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்ட ஆரம்பிப்பீங்க. அலுவலகத்தில் பணிகளை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். வியாபாரத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பங்குதாரர்களின் ஆலோசனைகளை நிராகரிக்க வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர செய்யலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரள ஆரம்பிக்குங்க. அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. தம்பதிகளுக்குள் பரஸ்பரம் புரிதல் இருக்குங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பெருகுங்க. கையில் நிறைய பணம் புரளும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம்.
கூட்டு தொழிலில் லாபம் உண்டு, அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும், முன்கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும், பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும், அதே நேரம் அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம்.